வாரம் மம்மிஸோட கிரியேட்டிவிட்டியை நாங்கள் செக் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க எந்த அளவுக்கு ஒரு கிரியேட்டிவான பர்சன் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் நேத்துக்கு குழந்தைங்க வந்து என்ன கற்பனை பண்ணாங்களோ அது வந்து மம்மிஸ் ஒரு ஷீட்ல அழகா வரைஞ்சு அது போர்ட்ரே பண்ணாங்க. ரொம்பவே சூப்பராக மம்மிஸ்லாம் ரொம்ப அழகாலாம் பண்ணியிருக்காங்க. நேற்றுக்கு ஒரு டாப் ஸ்கோரர் மம்மி பிரஸ்லா மாறன் 1600 பாயிண்ட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வாரமும் அதாவது இன்னைக்கும் வந்து அவங்க சூப்பராக வந்து ஸ்கோர் பண்ணுவாங்களா, அண்ட் லோவர் ஸ்கோரர் மம்மி விஷயத்தினா இந்த வாட்டி பீட் பண்ணி சூப்பராக ஸ்கோர் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்கு we have to go to round. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி போய் சொன்னாலும் பொருந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் போய் சொல்றதுக்கு கற்பனை வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான கிரியேட்டிவான ரவுண்ட் மம்மிஸ்க்கு நாங்கள் கொடுக்க போகிறோம். என்ன ரவுண்டுனா மம்மிஸ் வந்து அவங்க குழந்தைங்களுக்கு ஒரு உண்மையான ஒரு ஸ்டோரி சொல்லணும். அதாவது நடந்த சம்பவம் ஒன்று சொல்லணும். அந்த நடந்த சம்பவத்தில் நீங்கள் 5 பொய்கள் ஆட் பண்ணணும். ஓகேவா? 5 lies you tell that. அண்ட் உங்கள் குழந்தை வந்து அது என்ன பொய், அந்த 5 பொய் என்ன பொய் அப்படிங்கிறது சொல்லணும். அந்த குழந்தைக்கு வந்து நாங்கள் 5 சான்ஸ் தான் கொடுப்போம். அதில் வந்து ஒரு உண்மை எடுத்துட்டு நீங்கள் போய் சொன்னீங்க அப்படின்னு சொன்னாலும் அதை நாங்கள் கவுண்ட் பண்ணிப்போம். டோட்டலி அந்த குழந்தைக்கு 5 சான்ஸ் தான். ஓகேவா? அதில் எவ்வளோ அந்த 5 பொய்யுமே அவங்க சொல்ல ட்ரை பண்ணோம். அண்ட் ஒரு பொய் அவங்க கரெக்டாக சொன்னாங்கன்னா உங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ் கிடைக்கும் ஒரு பொய்க்கும். சரியா? நீங்கள் நிறைய ஸ்கோர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு மணியாக கன்வெர்ட் ஆகும். அண்ட் அந்த காசு வந்து உங்களுக்கு அடுத்த ரவுண்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பட்ஜெட்டாக மாறும். ஸோ நீங்கள் நிறைய ஸ்கோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. எனக்கு உங்கள் குழந்தைக்கு வந்து அதை எப்படியாவது நீங்கள் அது பொய்ன்னு நீங்கள் சொல்லி கொடுக்கணும். பட் சொல்லும்போது அது நீங்கள் காட்டக்கூடாது அது பொயின்ட்டு. நீங்கள் அது கதை அது நடந்த சம்பவம் அது மாதிரி நீங்கள் சொல்லணும். ரெடியாக இருக்கீங்களா மம்மிஸ்? ஓகே. நீங்கள் ஏற்கனவே உங்கள் பொய்கள் எனக்கு எழுதி கொடுத்துருக்கீங்க. ஸோ வந்து இதை செக் பண்ணி தான் இது நீங்கள் வந்து அந்த குழந்தை கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்னு நான் வந்து செக் பண்ண போகிறேன். இன்னையோட ஃபர்ஸ்ட் குட்டி பிரதீக்ஷா. ஹாய் பிரதீக்ஷா. ஹாய். ஓகே, உங்களுக்கு என்ன ரவுண்ட் தெரியுமா? உங்கள் அம்மா வந்து உங்களுக்கு ஒரு உண்மையான நடந்த சம்பவம் சொல்லுவாங்க. அந்த சம்பவத்தில் 5 பொய்கள் இருக்கும். அந்த 5 பொய்கள் என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லணும். நீங்கள் வந்து குறுக்கில் பேசலாம். இப்போ அம்மா கதை சொல்லிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது பொய் அப்படின்னு தெரிஞ்சுன்னா குறுக்கில் சொல்ல, இல்லைம்மா இது பொய் அப்படின்னு நீங்கள் குறுக்கில் நீங்கள் சொல்லலாம். அந்த மாதிரி 5 பொய்கள் நீங்கள் சொல்லணும். அது என்னெல்லாம் பொய்கள்னு. சப்போஸ் ஒரு உண்மையான சம்பவம் வந்து நீங்கள் பொய் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நாங்கள் கவுண்ட் பண்ணிடுவோம். ஸோ ஒன்லி 5 சான்சஸ். அந்த 5 சான்சஸில் எல்லா 5 நீங்கள் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணணும். ஒரு கரெக்டான ஆன்சருக்கும் உங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓகே. ஓகேவா? ரெடியாக இருக்கீங்களா? ஓகே. இப்போ நீங்கள் வந்து உங்கள் அம்மாவோட பொசிஷனில் உட்காந்துக்கணும். நீங்கள் இங்கே வரலாம். மம்மி சித்ரா, நீங்கள் வந்து உங்கள் ஸ்டோரியை வந்து சொல்லும்போது எங்கேயுமே நீங்கள் பாஸ் விட முடியாது. உங்கள் பொண்ணு இன்டரப்ட் பண்ணாதான் நீங்கள் பாஸ் பண்ணணும். நீங்கள் அது பொய் சொல்கிறீங்க, அதனால் நீங்கள் பாஸ் பண்ணி உங்களுக்கு பொண்ணுக்கு காட்டுறீங்க, அப்படிலாம் பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஸ்டோரிஸ் அது நிஜமாவே வந்து அந்த பொய்யே நீங்கள் வந்து உண்மை மாதிரி நீங்கள் காட்டிக்கணும். உங்கள் பொண்ணு தான் அது வந்து பொய்யா உண்மையான அப்படி சொல்லணும். ஸோ நீங்கள் எங்கேயுமே நிறுத்தக்கூடாது. நீங்கள் கண்டினியூஸாக போயிட்டே இருக்கணும். உங்கள் பொண்ணு டவுட்டு இது இங்கே நீங்கள் பொய் சொல்லிக்கிங்க அவன் இன்டரப்ட் பண்ணும்போது மட்டும் தான் நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். ரெடியாக இருக்கீங்களா? ஓகே. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் ரைட் நவ். நான் ஃபேமிலியாக நிறைய இந்தியாவுக்குள்ளே போயிருந்தாலும் வெளியூருக்கும் சில நாடுகளுக்கு போயிருக்கேன். சிங்கப்பூர், மலேசியா, சிலோன்லாம் போயிருக்கேன். ஆனால் ரொம்ப நாளாக ஆசை ஆஸ்திரேலியா போகணும்னு. சரின்னு சொல்லிட்டு ரொம்ப நிறைய பிளான்லாம் பண்ணிவிட்டு நான் என் குடும்பத்தோட ஆஸ்திரேலியாவுக்கு முறையாக ஃப்ளைட்டில் போனேன். அங்கே ஆஸ்திரேலியா போனது போய். ஓகே, அடுத்தது போங்க. நெக்ஸ்ட். ஆஸ்திரேலியா போய் நான் ஃப்ளைட்டில் இருந்து இறங்கினோடனே ரொம்பவும் பிடிச்சிருந்தது. அந்த கிளைமேட் சிச்சுவேஷன் அந்த இதெல்லாம் பிடிச்சிருந்தது. அங்கே வந்து ஆஸ்திரேலியாவில் எல்லாம் சுற்றி பார்த்து அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே வந்து ஒரு டூரில் வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி அட்டன் பண்ணேன் நான். அங்கே என்ன காம்படிஷன் அப்படின்னா நம்ம கலாச்சாரத்தை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது நடனம் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பரதநாட்டியம் நான் நல்லா பண்ணுவேன். சரின்னு சொல்லிட்டு அங்கே பரதநாட்டியம் ஆடினேன். அந்த இதில் அந்த போட்டியில் பரதநாட்டியம் நான் ஆடினேன். அந்த பரதநாட்டியம் ஆடி அதில் வந்து ரொம்ப நல்லா நான் பரதநாட்டியம் ஆடிட்டு தான் அங்கே இருக்கவங்க எல்லாமே அங்கே இருக்க ஜட்ஜஸ்ஸு எல்லாம் நிறைய பாராட்டி ரொம்ப ப்ரைஸ் பண்ணாங்க. அந்த பரதநாட்டியம் ஆடினதில் வந்து ஒரு பெரிய தொகை, ஒரு 10 lakhs அந்த ஊர்காசு 10 lakhs எனக்கு கிடச்சிது. அந்த 10 lakhஸில் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்ன நகை வாங்கலாமா அந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படிங்கும்போது சரி ஒரு பெரிய தொகையாக இருக்குது, இது வந்த இதை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுக்குமே ஒரு வெளிநாடு போகணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணோம். வெளிநாடு சுவிட்சர்லாந்து, அடுத்த ஊர் வந்து சுவிட்சர்லாந்து போகலான்னு சொல்லிட்டு அப்படியே ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்தியா வந்துட்டு அங்கேருந்து சுவிட்சர்லாண்டை
ட்ரிப் பிளான் பண்ணிவிட்டு சுவிட்சர்லாண்டுக்கு நாங்கள் போனோம். சுவிட்சர்லாண்டு வந்து ஒரு அழகான ஒரு பனி படர்ந்த ஒரு பிரதேசம். சுவிட்சர்லாண்ட் போயிட்டு அங்கே ரொம்பவும் என்ஜாய் பண்ணோம் நாங்கள் சுவிட்சர்லாண்டில் என்ன ஆச்சு அப்படின்னா நல்ல டூர்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு நிறைய இடத்துக்கு டூரிஸ்ட் கைடோடு தான் எல்லா இடத்துக்கும் நாங்கள் சுவிட்சர்லாண்டில் போனோம். சுவிட்சர்லாண்டில் அந்த மாதிரி எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு எல்லாம் இருக்கும்போது வந்து போனதும் போய் சுவிட்சர்லாந்து சொன்னதும் போய்யா சரி அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது எங்கள் பேக் தெஃப்ட் ஆயிடுச்சு. அந்த டூரிஸ்ட் போன இடத்துல என் பேக் தொலைஞ்சி போச்சு அப்படின்னு உடனே பார்த்துட்டோம். இந்த பேக்கை திருடிட்டு முன்னாடி அந்த மாதிரி கல்பிரிட்ஸ் எடுத்து போனது. உடனே வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. உடனே ஓடி போய் பயங்கரமாக ஃபைட்லாம் பண்ணி அவர் சேவ் பண்ணிட்டு வந்துட்டாரு. இப்படி தான் ஒரு வழியாக எங்கள் ஃபாரின் ட்ரிப்ஸ் முடிஞ்சதுங்க. ஓகே, இதுதான் கதை இல்லையா? ஆமாங்க, இதுதான் கதை. இப்போ என்னன்னா நீங்க வந்து 2 ஊர் யூஸ் பண்ணிருக்கீங்க. இட்ஸ் ஆல்மோஸ்ட் த சேம். அதில் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. அது ஈஸியாக வந்து அது போயின்னு கண்டுபிடிக்கலாம். ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து இது வந்து அப்ராப்ரியேட்டாக இல்லை. இது வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். உங்கள் பொண்ணால் இல்லை, நான் கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்க முடிஞ்சிருக்கோம். ஸோ அதனால் அது வந்து நாங்கள் ஒரு ஆன்சராக தான் எடுத்திருப்போம். ஸோ நீங்கள் இது வரைக்கும் ஒரு ஆன்சர் தான் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஸோ யூ 300 பாயிண்ட்ஸ். வேற ஏதாவது சொல்றீங்களா? ஏதாவது போயின்னு நினைக்கிறீங்களா? அப்புறம் ஆஸ்திரேலியா போய் அந்த பரதநாட்டியம் காம்படிஷன்ல கலந்தது போய், அப்புறம் சுவிட்சர்லாந்துல அந்த ஹேண்ட்பேக் தொலைஞ்சு போனதும் போய். ஹேண்ட்பேக் தொலைஞ்சு போனது அந்த அப்பா. ஓகே, அந்த அப்ப நீங்க 3 சொல்லிருக்கீங்க. அதுவும் போய் 3 சொல்லிருக்கீங்க. அதுல அங்க வந்து 2 தான் எடுத்துப்போம். சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா அங்க அது ஒண்ணா தான் எடுத்துப்போம். ஓகே, சரியா? அது கரெக்டான ஆன்சர். அண்ட் நீங்க பரதநாட்டியம் சொல்றது அதுவும் கரெக்டான ஆன்சர். அண்ட் இன்னும் என்ன சொன்னீங்க? அப்பாவோட அந்த பர்ஸ் தொலைச்சது அது உண்மை. சரி, ஓகே, your time is up. 2 கரெக்டான விடை சொல்லிருக்கீங்க. So you get 600 points. Okay, that's a good score. Superb. You can take your seat. Thank you so much, Mami Chitra. Clinic Plus வழங்கும் சூப்பர் மாம் தொடர்கிறது. Welcome back to New Clinic Plus Super Mom. இந்த கிரியேட்டிவிட்டி ரவுண்ட்ல மம்மி சித்ரா, பிரதீக்ஷா ரொம்ப அழகா விளையாடுனாங்க. அடுத்ததா வரப்போற குட்டி மிதுன். நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? தெரியும். ஓகே, நீங்க என்ன பண்ணணும்னா உங்க அம்மா வந்து உண்மையான ஒரு சம்பவம் சொல்ல போறாங்க. அதுல வந்து 5 பொய்கள் ஆட் பண்ணுவாங்க. அது என்னெல்லாம் போய் அப்படின்னு நீங்க சொல்லணும். பட் உங்களுக்கு வந்து 5 சான்ஸா நாங்க கொடுப்போம். அந்த தப்பா சொன்னா அந்த 5 சான்ஸ் சேர மாட்டீங்க. இல்ல போய்டும். நீ தப்பா சொன்னா அந்த சான்ஸ் போய்டும். ஓ, சரியா? எல்லாமே சேர்த்து நீ தப்பா சொன்னாலும் ரைட்டா சொன்னாலும் உனக்கு 5 சான்ஸ் தான். ஓகே ஓகே, சரி, நீங்க அங்க போய் உட்காந்துக்கலாம். மம்மி காயத்ரி, நீங்க ப்ளீஸ் இங்க வாங்க. உங்க பையன் உங்களை விட ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. ரெடியா இருக்கீங்களா? ஸோ மம்மி காயத்ரி, நீங்க ஆரம்பிக்கலாம் உங்க கதையை. இப்போ நான் சொல்ல போகிற கதை வந்து நான் என்னோட ஹஸ்பண்ட் அண்ட் என்னோட குழந்தைய பற்றினது. நாங்கள் 3 பேருமே இயர்லி ஒன்ஸ் வந்து எங்கேயாவது வெளியிலலாம் டூரெல்லாம் போவோம். அதில் வந்து எனக்கும் என்னோட மிருதுனுக்கும் அம்மா அவங்க டேடிக்கும் போய் அந்த இயர்லி ஒன்ஸ் இல்லை, நம்ம வீக்லி ஒன்ஸ் நாங்கள் இப்போ வந்து டூருக்கு, அதாவது ஊட்டி டூருக்கு போனோம். அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஊட்டி டூருக்கு போகும்போது நாங்கள் ட்ரெயினில் தான் புக் பண்ணி போவோம். ரயில்வே ஸ்டேஷன் போகும்போது மிருத்துன் வந்து அங்கே இருக்கிற ஹோட்டலில் ரொம்ப ஆசையாக வந்து ஃபஸ்ட்டு பொங்கல் வாங்கி போனாங்க. ஏன்னா மிருத்துன் ரொம்ப பொங்கல் விரும்பி சாப்பிடுவான். ஸோ பொங்கலை வாங்கிக்கிட்டு பொங்கல் வாங்கிக்கிட்டு நாங்கள் வந்து நேராக வந்து ட்ரெயினில் போனோம். ட்ரெயினில் போயிட்டு நாங்கள் ஊட்டி போனோம். ஊட்டி போயிட்டு நிறைய இடம் சுற்றி பார்த்தோம். அதில் வந்து நிறைய கோயிலெலாம் சுற்றி பார்த்தோம். அப்புறம் வந்து கோயிலெலாம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் பிளாக் தண்டர் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் இந்த கோயில் சுற்றி பார்த்தது பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸில் நாங்கள் சுற்றி பார்த்தோம். பஸ்ஸில் சுற்றி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பண்ணாரி அம்மன் கோயில் போனோம். அதுக்கப்புறம் நியராக நிறைய கோயிலுக்கெல்லாம் போனோம். போயிட்டு வர வழியில் பிளாக் தண்டர் போகலான்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் வந்து டைம் ஆயிடுச்சு, போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க. உடனே மிருத்துனோட ஃபாதர் வந்து இல்லை நம்ம மிருத்துனை எப்படியாவது பிளாக் தண்டர் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு பிளாக் தண்டருக்கு கூட்டிகிட்டு போனாங்க. பிளாக் தண்டரில் போய் அவன் ரொம்ப ஜாலியாக விளையாடினான்.
அப்போ அந்த பிளாக் தண்டரில் பார்த்திங்கன்னா அவனோட நிறைய பேர் விளையாடினாங்க. அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இந்த ட்ரிப்பில் வந்து எங்களை அசிஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா